கம்பனை பற்றி சிறிது அறிந்தவர் பலர் நம்மில். கம்பனை படித்தவர்கள் சிலர், கம்பனை உணர்ந்தவர்களும் சிலர். ஆனால் கம்பனின் இராமாயணத்தை தனது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டவர் ஒரே ஒருவர், அவர்தான் ஐயா கம்பபாரதி அவர்கள். பன்முக வித்தகர் ஐயா சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை வணக்கம். இந்த விழாவின் இந்த கம்பன் கழகத்தின் தலைவர் பெருமாள் அவர்களே, செயலாளர் அவர்களே, எனது அருமை நண்பர் ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களே, ஓகே, தெரிய மாட்டேங்குது. ஐயா சொன்னதை போல கம்பனை பேசினாலே உயரம் கிட்டும் போல இருக்கிறது. திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களே, உண்பது நாளி உடுப்பது 2, பிறிதெல்லாம் ஓரோக்குமே செல்வத்தின் பயனே பிறர்க்கு ஈதல் என்று சொன்ன நக்கீரன் மகன் கணக்காயன் வார்த்தைக்கு ஏற்ப இந்த கம்பன் விழாவுக்கு பொருள் கொடுத்து உதவிய இருவர் பெருமக்கள் அவர்களே, பெருவாரியாக வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, வழக்கறிஞர் சிவபாலமுருகர்களே, அவருடைய செயலாளர்களே, பார்வையாளர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு பெருமாள் கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு தயக்கம். இந்த விழாவுக்கு நான் பேசி என்னுடைய அறியாமையை காட்டுவதா என்று. ஆபிரகாம் லிங்கன் சொன்ன மாதிரி, நீங்கள் ஏன் பேசவில்லை என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், நான் பேசுவது வரைக்கும் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள், எனக்கு எதுவும் தெரியாது என்று. பேசிய பிறகு அது உறுதிப்பட்டு விடும் என்று சொன்னார். ஆனால் தைரியம் கொடுத்தது கம்பன். ஏவனிடத்திலே உனக்கு ஆராதனை எனது அறியாமை ஒற்றுமை என்று சொன்னவன் கம்பன். கம்பனை பற்றி ஏகப்பட்ட நூல்கள் பெரியோர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஒரு ஆண்டு கம்பனை கொஞ்சம் படிக்க முயற்சி செய்தேன். எனது மூத்தோர் ராமசுப்ரமணியம் அவர்களால் தொடர்ந்து என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் இந்த விழாவை என்னை தலைமை கேட்டுக்கொண்டதற்காக மறுபடியும் சில நாட்கள் படிக்க ஆரம்பித்தேன். கம்பன் எழுதியது ராமகாவியமா? நான் சொல்வது தவறென்றால் என்னை மன்னிக்க வேண்டும். கம்பன் எழுதியது உலகியல் தத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ இவங்கெல்லாம் பெரிய பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க, ஐயா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, கோதை அவங்க இருக்காங்க. அது என்ன காரணம் பட்டிமன்றம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம லெவலுக்கு அவங்க இறங்கி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே போனால் நமக்கு அது புரியாது. இப்போ ஐயா ஒரு பிஹெச்டி அப்படின்னா, ஒரு எல்கேஜி குழந்தைட்டு போய் அவர் வேறு பேச முடியாது. அது ஏபிசிடி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதில் ப்ராப்ளம் என்னென்னா, நம்மகிட்ட ப்ராப்ளம். அவங்களுக்கு தெரியும். ராமாயணம் கம்பனுக்கு ஒரு கருவி இல்லைங்களா ஐயா? அதில் இருக்கின்ற அத்தனை பாத்திரங்களும் அவனால் உருவாக்கப்பட்டவை. நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு விதமான ராமாயணம்.
கம்பனை பற்றி சொல்ல போனால் கல்வியில் பெரியவன் பாரதி சொன்னான். ஷேக்ஸ்பியர் 15ஆம் நூற்றாண்டிலே எழுதியதை 10ஆம் நூற்றாண்டிலே அதை விட 5 மடங்கு வார்த்தைகளை வைத்து எழுதியவன் கம்பன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்திலேயே எந்த மொழியிலையும் எந்த மொழியும் அத்தனை வார்த்தைகள் அலங்காரம் இருக்கும் வார்த்தை இருக்க முடியாது. அத்தனையும் தன் கைக்குள் அடக்கியவன் கம்பன். அவன் மதத்தை பற்றி பேசவில்லை, பேசினான். கடவுளை பற்றி பேசவில்லை, பேசினான். அவன் பேசியது அதை தாண்டி உலகியலை பற்றி பேசினான், உலகத்தை பற்றி பேசினான், இம்மையை பற்றி பேசினான், மறுமையை பற்றி பேசினான். சரிதாங்களா? இது அதை தெரிந்தவர்களுக்கு தான் அது புரியும். அதான் பாரதி சொன்னான், எல்லை ஒன்றில்மை எனும் பொருள் அதை கம்பன் தன் குறிகளால் காட்டில முயற்சி கருதியும் முன்பு தமிழ் சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என்ற உறுதி கொண்டிருந்தேன். ஆக அந்த தொகுப்பாளன்னு சொன்னாங்க, தமிழ் இருக்கும் வரைக்கும் கம்பன் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும், தமிழ் இருக்கும் கம்பன் இருக்குன்ட்டு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கம்பன் இருக்க வேண்டும். அது கம்பனுக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணான், அவன் சொல்ல வேண்டதற்கு சொல்லக்காக அந்த ராமாயணத்தை ஒரு கருவியாக எடுத்தான். அது எப்படிடா சொல்லுன்னா, அவனுக்கு அவன் வால்மீகியை படிச்சிருந்தான். அகத்தியன் கொடுத்தான். தமிழ் தலைவன் என்று பேர் வைத்தவன் அகத்தியனுக்கு கம்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கபடி ஒரு டீம் வச்சுருக்காங்க, கிட்ட தமிழ் தலைவாசுன்னு வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையை உருவாக்கியவன் எனக்கு கொடுத்தவனுக்கு. தமிழனும் அளப்பெரும் சலதி தந்தவன், நீண்ட தமிழால் தமிழை நேமியன் தமிழை உலகை அளந்தான். அகத்தியன் அளந்ததை விட கம்பன் நீண்ட தமிழால் உலகத்தை அளந்தான். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தை அளந்தவன் அவனுக்கு ஒரு கருவி. எப்படி அளந்தான், எதை வச்சு அளந்தான் சொன்னாங்களே, முன்னாடி சொன்னார், தலைவர் சொன்னார். அன்பையும் அறத்தையும் வைத்து அளந்தான். அன்பையும் அறத்தையும் வைத்து அளக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணான் பாருங்க, எல்லா உயிரும் எல்லா அக்னி பொருளையும் ஒன்றா சேர்த்து அளந்தான். இந்த தத்துவம் உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் அதற்கான நினைக்கிறேன் நான். பொதுவாக நம்ம மனிதர்களை பற்றி பேசுவோம், அதில் இருக்க வேறுபாட்டை பற்றி பேசுவோம், மனிதன் எப்படி இருக்குன்னு பேசுவோம், ஒரு தந்தை எப்படி இருக்குன்னு, ததிரதன் எப்படி இருக்கிறான், அயோத்தி எப்படி இருந்தது. ஐயா சிவகுமார் அவர்கள் அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த ஆவும் அழுது அந்த கண்டு அழுது நான் சொல்லிவிட்டு அப்போ அழகாக அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு ஆவு அழுகுது, எதுக்கு கண்டு அழுகுது? அயோத்தியை அப்படி இருந்த அயோத்தியினால் அது அழுகுது. அந்த இன்டர் கனெக்டிவிட்டி. என்ன ஒரு கற்பனை. அந்த கற்பனையாக பார்க்குறவங்களுக்கு கற்பனையாக தெரியும், கருத்தாக பார்க்குறவங்களுக்கு கருப்பாக தெரியும். ஐயா மாதிரி ஒரு ஆன்மீகமாக பார்க்குறவங்களுக்கு அதுக்குமே ஆன்மீகமாக தெரியும். அது அயோத்தியை போகிறப்ப அவன் சொல்கிறான், சேலுண்டு ஒன்கின்றாலே திரிகின்ற செங்காலன் நன்னம் மாலுண்டு நளின வெளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட கட்டுமேனி கண்டுள்ளி கணைப்பைச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணேன். இதோட எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் அன்னப்பறவைகள் இருக்குது. அந்த அன்னப்பில் குளத்தில் தண்ணி எடுக்கிற அந்த இருக்குது அயோத்தியிலிருந்து அந்த நகரிலிருந்து அப்படியே அந்த பெண்கள் இளம் பெண்கள் வர்றாங்க. அவங்களுடைய மீன் போன்ற அழகான கண்களையும் அவங்க நடையும் பார்த்து, அண்ணன் நடை உங்களுக்கு தெரியும், தமிழில் சொல்வது நடைக்குன்னா அண்ணன் நடை பெண்களுக்கு. அந்த அண்ணனையிலே மயங்கி போய் அந்த பொண்ணு அந்த பெண்கள் முன்னாடி போகுது. அந்த போகின்ற அன்னப்பறவைகள் எல்லாம் தாய்ப்பறவைகள்.
அப்போ அதனுடைய சின்ன சின்ன குஞ்செல்லாம் இருக்குது. அந்த குஞ்சுங்கள்லாம் பசித்து அழுகின்றன. அப்போ அந்த தண்ணியில் இருக்கிற அந்த தாமரை இலை வந்து அழுகாமல் வந்து அந்த குழந்தைகள் அந்த குஞ்சுகள்லாம் தாங்கி அப்படியே தாளாட்டுது. தண்ணியில் ஒரு படுக்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தண்ணியில் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா தாளாட்டும். அந்த தாளாட்டு அப்படியே தாளாட்டுது. அப்பவும் அந்த குழந்தைங்களுடைய அழுக நிற்கலன்னா பசி இதில். அப்போ பக்கத்தில் ஒரு எருமை வந்து படுத்து தண்ணியில் அப்படியே ஒருத்தருக்கு தண்ணியை சேற்றில் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சேற்று மீதி கண்டுள்ளி கணைப்பச்சு வந்தான். அந்த தாய் உணர்வு அந்த அந்த அன்னக்குஞ்சுகள்லாம் அழுகிற பார்த்து தன்னுடைய கன்றுக்குட்டி அழுது நினச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே அந்த பால் சொருகுது. அந்த பாலை எடுத்து அந்த பால் சொருகுன்னு அன்னக்குஞ்சுகள் தண்ணீரிலிருந்து அந்த பாலை பிரிக்கின்ற தன்மையால் அப்படியே அந்த பாலை எடுத்து தனியாக குடிக்குது. அதனுடைய நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது கற்பனையாக எடுத்துக்கலாம். ஒரு அந்த கோசல நாட்டுடைய ஒரு நீர் வளத்தை எடுத்துக்கலாம். அதற்கு மேலாக போய் பார்க்கணும். அது நம்ம அதை பார்க்குறப்போ நல்லா பாலை குடிச்சிட்டு இருக்கப்போ அது தாலாட்டு பாடுது அங்கே இருக்கின்ற தேரைகள். இப்போது இயற்கைக்கும் உயிருள்ளவர்களுக்கும் அது மனிதனா அங்கே கிடையாதுங்க. இயற்கைக்கும் உயிருள்ள இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி எனக்கு தெரிந்து கம்பனை தவிர யாரும் இதை பேசியது கிடையாது. ஆக நான் என்ன சொல்லணும்னா, கம்பனை வந்து நம்ம எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு இது இருக்குது. யாரையோ பாராட்டுறோம் நம்ம. இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஐயா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா அந்த கேள்விக்கு பதில் சில தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்களை படிக்கிறவங்க. அவங்க அதுலேயே இருக்கிறப்போ அவங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ண சொன்னாங்க, இப்படி இப்போ இளைஞர்கள்லாம் வரணுன்ட்டு. இளைஞர்களை வந்து நம்ம எப்படி இளைஞர்களை இதை உருவாக்கி கொண்டு போக வேண்டும். அப்போ கூட நாகராஜன் அவர்கள் கூட சொன்னார், எப்படி பண்ணுறேன்னு தெரியலைங்கன்னாரு. தவறு எங்கே இருக்குன்னு. தவறு வந்து நம்ம வேலைக்கு மாதிரி எடுத்துக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் நம்ம தான் வந்து குழந்தைகளை எப்படி கொண்டு போகணும்னு நான் பார்க்கணும். அதில் சிரமமான ஒரு விஷயந்தான். நம்ம அது எப்படி மூவிங் ஃபார்வர்டுன்னு நம்ம பார்க்கணும். அதில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உள்ள புதஞ்சிருக்கு. அதுக்குள்ளே ஒரு எதுகை மோனையாகவோ ஒரு பாடலாகவோ இல்லை அது ஒரு பாத்திரத்தை படைக்கின்ற தன்மையாகவோ இல்லை ஐயா சிவகுமாரியாலெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது ஒரு எப்படி என்ன ஒரு விரக தாபத்திலே எப்படி அவள் வந்து சூர்பனகை இருந்தான்ட்டு. கைகளால் தன் இளம் கொங்கையும் போல் ஐய தல்பண்ணி அள்ளினால் அப்பினால் மொய்கள் தீயிலை வெந்து சுணங்கிய வெய்யப்பாறையில் வெண்ணெய் நிகழ்த்தலான்னு சொல்லி எழுதியிருப்பார். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு தந்தை எப்படி இருக்கணும், தசரதன் எப்படி இருந்தான். தசரதன் ஏன் இப்போது அது நீங்கள் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு இலக்கியமாகவோ அல்லது நீங்கள் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்டவோ கடவுள் சம்பந்தம் எடுத்துக்கூடாது. இது ஒரு வாழ்க்கை முறை. தந்தை எப்படி இருக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை. ஒரு 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 கட்டமைப்புக்கு தலைவனாக இருக்க வேண்டும். அப்போ பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. ஒரு தொழிலதிபர் இருக்கப்போ எப்படி இருக்கணும்னு அது ஒரு வாழ்க்கை முறை. தசரதனை சொல்கிறப்போ உயிரெல்லாம் உரையுமோர் உடம்பும் ஆயினான்னா அந்த என்னென்ன புரிஞ்சுக்கணும். நம்ம அதை வையம் முழுவதும் வரியம் 9 செய்கின்ற எனக்கு காத்து இனிதே அரசு செய்கின்றான். ஒரு ஏழை விவசாயி போய் எப்படி அந்த பயிரெலாம் வர்றப்போ மிருகங்கள் வரும், பறவை வரும், தூங்காமல் இருப்பணும். அதுபோல் தசரதன் தன் மக்களை காப்பாற்றினான். மனிதன் எப்படி ஒரு உதாரண புருஷன் எப்படிங்கிறது கம்பன் சொன்ன டெஃபினேஷன் இன்றைக்கி ஷேக்ஸ்பியரால முடியாது. இன்றைக்கி ஷேக்ஸ்பியர் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க இருக்குது. His life was so gentle and elements so mixed with him that nature would stand up and tell this was the man அப்படின்ட்டு. அதை விட 10 மடங்கு கம்பன் சொன்னது தாயொக்கும் அன்பின்னு சொன்னது. அது கம்பேரிசன் அங்கே வராது. அங்கே நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் ரெண்டாக பிரித்தாங்க. அதை சொல்லுவதற்கு ஒன்று கோசல நாடு, ஒன்று இலங்கை. அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சான். அதில் தசரதன், ராமன், லக்ஷ்மணன், பரதன், தம்பிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மகனும் தந்தைக்கு பாசம் எப்படி இருக்க வேண்டும், மைந்தன் இல்லாத உயிர் இல்லாத மன்னன்னு அவனை அப்பாவை சொன்னான். ஆனால் அங்கே அப்பா வந்து நீ சண்டைக்கு போட, நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நினச்சான். அது வித்தியாசம். அங்கே
தசரதனுடைய அழுகை, ராவணனுடைய அழுகை, ராவணன் கதறி அழுகின்ற ஒரு காட்சி, மண்டோதி அழுகின்ற அதே மாதிரி அழகாக ஐயா எழுதியிருப்பார். எத்தனையோ விஷயங்கள் இதில் உள்ளடக்கி இருக்கின்றன. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நான் அதில் அத்தனை பெரியவர்களுக்கும் நான் ஒரே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் தயவு செய்து வருகின்ற சமுதாயத்திற்கு கம்பராமாயணத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த மாதிரி பெரியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. உலகத்தில் யாரையே பாராட்டணும், நல்ல வகைகளை பாராட்ட வேண்டும். ஐயா இப்போ மாதிரி ஆளுகள்லாம் அவரெல்லாம் இஸ் அ சயின்டிஸ்ட். நம்ம அவருடைய ஆழத்தை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கு உலகம் ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும், இன்றைய உலகினுடைய நிலை என்ன, இதையெல்லாம் யோசித்து கம்பன் சொன்னான். அதுக்கு மேலேயும் ஒன்று சொன்னான், வாழ்க்கை இந்த உலகத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும் மற்றும் முன்னூறு உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும். ஐயா ஒன்று அழகாக சொன்னாங்க, திருக்குறளை பற்றி சொன்னாங்க. திருக்குறளை கொஞ்சம் படித்தவரும் கம்பனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்காது. 2 வடிவிலே சொன்னவன் வள்ளுவன், அதை கதை வடிவிலே சொன்னவன் கம்பன். 2க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அது சைவம் எடுத்துக்கலாம், ஒரு வைணவம் எடுத்துக்கலாம், இல்லை அது ஒரு ஜைனிஸ்ட் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதே தான் கம்பன் சொல்லுவோம் திருப்பி திருப்பி. இப்படி கம்பனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாமே நம்ம படிக்க முடியாது, நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சிரமங்கள் இருக்குது. இந்த மாதிரி விழாக்களில் நம்ம மிகச்சிறப்பாக ஆனோம்னா நம்ம இளைஞர்கள் வர வேண்டும், நம்மளை நாமே உயர்த்து கொள்ள வேண்டும். ஸோ நான் அதிகம் பேசவில்லை, பெரியவர்கள்லாம் பேச தயாராக இருக்கிறார்கள். இந்த சில இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.